யார் மாரி வேணா வாழலாம். ஆனா யுஸ்வேந்தர் சகல் மாரி மட்டும் வாழவே கூடாதுங்க. ஏன்னா அவர் வாழ்க்கை நம்ம வாழ்க்கைய விட மோசமா இருக்கு. அப்படி அவருக்கு நடந்த சில சோகமான சம்பவங்கள நான் இப்ப சொல்றேன். யுஸ்வேந்திர சகல எல்லாருமே உருவத்த வச்சு கேலி பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்தே இது அவருக்கு நடந்துட்டு இருக்கு. அது ஐபிஎல்லயுமே அவருக்கு நடந்திருக்கு. அதுவும் ரொம்பவே கோரமா. 2011ல இருந்து 2013 வரைக்கும் அவர் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்தாரு. 2011ல மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கும்போது ஒரு நைட் பார்ட்டி நடந்துச்சுங்க. அந்த நைட் பார்ட்டில ஜேம்ஸ் பிராங்க்லின், ஆண்ட்ரூ சிமன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, யுஸ்வேந்திர சகல தூக்கிட்டு போய் ரூம்குள்ள வச்சுட்டாங்க. ரூம்குள்ள வச்சு அவரை கட்டி போட்டு அவர் வாய்க்கு டேப் போட்டுட்டாங்களாமா. அவங்க அதிகமான குடிபோதையில இருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கட்டி போட்டுட்டு ரூம்ல அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களாமா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம சகல் அப்படியே முழிச்சிட்டு இருந்திருக்காரு. யாருமே அவரை காப்பாத்த வரல. காலையில ரூம் சர்வீஸ் வரும்போது தான் இவரை இப்படி கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் இவர்கிட்ட பேசி இந்த சம்பவத்தை வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெளியே சொல்ல விடாம பண்ணிட்டாங்க. அதோட நிக்கல. 2 வருஷம் கழிச்சு 2013ல அதே மும்பை இந்தியன்ஸ் கேம்ப்ல பெங்களூர்ல ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நைட் பார்ட்டி நடந்துச்சு. அப்போ ஒரு மும்பை இந்தியன்ஸ் வீரர் அவருடைய பெயரை வந்துட்டு யுஸ்வேந்தர் சகல் வெளியிடல. அவர் பெயரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டாரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சகலை தூக்கிட்டு போய் 15வது மாடிக்கு மேல இருந்து சகலை கீழே தூக்கி வீச பார்த்திருக்காரு. கீழே தூக்கி வீசவும் செஞ்சுட்டாருங்க. இவர் பயத்துல அவருடைய கழுத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன குடிபோதையில இருந்தாரோ தெரியல. சகலை தூக்கி வீசியே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேல பால்கனில சகலை தொங்க வச்சுட்டு தூக்கி வீச ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதை ஓட்ட நிர்வாகத்தினர் பார்த்துட்டாங்க. ஓடி வந்து சகலை காப்பாத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் தலையிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே பேசி முடிச்சிட்டாங்க. அஸ்வின் கூட நடந்த ஒரு நேர்காணல்ல தான் யுஸ்வேந்தர் சகல் இந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருப்பாரு. அந்த பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்சிபி டீமுக்குள்ள போறாரு. கொஞ்சம் வருஷம் தான் நல்லா இருந்தாரு. இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இவரை ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் துரத்த ஆரம்பிக்குது. அதே உருவ கேலி சம்பந்தமா. உதாரணத்துக்கு 2019 வேர்ல்டு கப்ல ஒரு மேட்சை இவர் வாட்டர் பாயா படுத்துட்டு பார்த்துட்டு இருந்தாரு. அதை மீம் டெம்ப்ளேட்டாவே மாத்திட்டாங்க சோசியல் மீடியா ரசிகர்கள். அந்த மீம்ஸ் எல்லாம் என்ன மனதளவில் ரொம்பவே பாதிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சகல் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு. அதனால தான் ஐபிஎல் அவரை ஆட்ரி கிடைத்ததுக்கு அப்புறமா அதே வாட்டர் பாய் மீம் டெம்ப்ளேட்டை பண்ணி செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. என்னதான் இந்தியாவுக்காக 152 போட்டிகளில் 217 விக்கெட்ஸை ஒயிட் பால்ல எடுத்திருந்தாலுமே 2023க்கு அப்புறம் இவர் இந்தியன் ஸ்குவாட்ல செலக்ட் செய்யவே படல. இவரை கணக்கிலேயே எடுத்துக்கல. இவர் இனிமே கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. இவர் அப்படியே புறந்தள்ளிட்டாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. ஆனா இந்தியாவின் தற்போதைய பெஸ்ட் ஸ்பின்னர்னா அது யுஸ்வேந்தர் சகல் தான். சரி, கிரிக்கெட் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையாவது நல்லா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது சுத்தமா நல்லா இல்ல. 2020ஆம் ஆண்டு தனஸ்ரீ அப்படிங்கிற பெண்ணை இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 2024ல 4 வருஷத்துலயே இவங்க 2 பேருக்குமே டிவைஸ் ஆயிருச்சு. டிவைஸ்க்காக ஜீவனாம்சமா சகல் கிட்ட இருந்து தனஸ்ரீ 4.75 கோடியை ஜீவனாம்சமா வாங்கியிருக்காங்க. தனஸ்ரீ ஒரு செலிபிரிட்டியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்ட்ரஸாவோ சிங்கராவோ. அதனால தான் சகலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா 2024ல நடந்த ரியாலிட்டி ஷோல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க சகலை பத்தி தப்பா பேசியிருப்பாங்க மறைமுகமா. எனக்கு கல்யாணமான 2 மாசத்துல என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன சீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு டெலிவிஷன் ஷோல. அதுக்கப்புறம் சகல் வந்து அப்படிலாம் எதுவும் நடக்கவே இல்லை, நான் எதுக்கு அந்த மாதிரி தப்பு பண்ண போறேன், நான் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் எல்லாம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கை தாங்க யுஸ்வேந்தர் சகலுடைய வாழ்க்கை.